இவங்க ரெண்டு பேர் என்ன கிளாஸுக்கு போகாம இங்கே நின்று கதை அடிச்சுன்னு இருக்காங்க. ஏய் ராக்கி, ஸ்ரீ. யார் அது? எங்கே கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கு. என்னடி எங்க அண்ணன் இங்கே வந்துட்டு இருக்கான்? இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட இந்த பக்கம் வந்தது இல்லையே. என்ன இதெல்லாம் உன் வேலையா? அடைச்சே சும்மா இருடா, நான் எதுக்குடா வர சொல்கிறேன். என்ன ரெண்டு பேரும் கிளாஸுக்கு போகல, இங்கே நின்று என்ன கதை அடிச்சுன்னு இருக்கீங்க? நீங்கள் என்ன இந்த பக்கம், நாங்கள் கிளாஸ் போகிறது இருக்கட்டும், உங்கள் ஆஃபீஸ் ஒன்றும் இந்த பக்கம் இல்லையே. அதானே. என்னென்ன ஆஃபீஸ் ஏதாச்சும் இந்த பக்கம் மாற்றிட்டியா என்ன? டேய் போதும், ரெண்டு பேரும் ரொம்ப ஓவராக ஓட்டாதீங்க. இந்த வழியாக ஒரு வேலை இருந்துச்சு, சரி அப்படியே இந்த காலேஜில் தானே நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க படிக்கிறாங்க, அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஓ அப்படியா, உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க இங்கே படிக்கிறாங்களா? சரி சரி, நீங்கள் பேசிட்டு போங்க. வாடா ராக்கி, நம்ம போகலாம். ஏய் நில்லடி ஸ்ரீ மக்கு, உன்னை பார்க்க தான் வந்தேன் நான். சரிம்மா, அதான் எங்கள் அண்ணன் சரண்டர் ஆயிட்டானே, அப்புறமா என்ன, நான் என் வேலையை பார்க்க கிளம்புறேன், பாய், பேசிட்டு வா. ஏய் நில்லுடா, போவாத. நீயாச்சு உங்கள் ஆத்துக்காரராச்சு. ஸ்ரீ ம், என்னை பாருடி. என்ன சொல்லுங்க. இல்லை, என்னை பார்த்தா தான் சொல்லுவேன், பாரு. அச்சோ, பெரிய இம்சப்பா. ம், என்ன சொல்லுங்க, பார்த்தேன். நான் எப்படி இருக்கேன்? அழகாக இருக்கேனா? உன் கண்ணுக்கு அழகாக தெரிகிறேனா? என்னடா, என்ன ஆச்சு உனக்கு? நீ எப்பவும் போல தான் இருக்க. நீ ரொம்ப அழகாக இருக்கடி, எப்பவுமே அழகுதான், இன்னைக்கு எக்ஸ்ட்ரா அழகாக தெரிகிற. நிஜமாவா? நிஜமா தாண்டி பொண்டாட்டி, நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன்? என் அழகு பாப்பா. ஆஃபீஸில் என்னால் ஒரு வேலை செய்ய முடியல தெரியுமா? உன் நினப்பாவே இருக்கு. ஆஃபீஸில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது தெரியுமா? அது எதுவுமே என்னால் அட்டென்ட் பண்ண முடியல. என்னை கொல்லுறடி. நீ இல்லாமல் மாமாக்கு ஒரு வேலை ஓட மாட்டேங்குது. ஆனால் நீ என்னடா அண்ணா, எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் எப்படிடி உன்னால் இப்படி இருக்க முடியுது? இந்த மாமாவை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஆமாம், பிடிக்காம தான் உங்களை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும்னாக்கோ. அப்புறமா ஏண்டி லவ்க்கான எந்த அறிகுறியும் இல்லை உன்கிட்ட? நான் தான் உன் மேலே பைத்தியமாக திரியிறேன். என்கிட்டயும் எல்லாம் இருக்குது, காட்ட வேண்டிய டைமில் காட்டுவேன். இப்போ நம்மளுக்கு வயசாயிட்ட அப்புறமாவா? இப்போ என்ன வயசாயிடுச்சு? அப்படியே வயசு ஆனாலும் சரி, நான் எப்போவுமே உங்ககிட்ட அன்பு காமிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். சரி சரி, படிக்கிற பொண்ணு, மனசை கழிக்க வேண்டாமேன்னு நானும் சைலண்ட்டாக இருக்கேன். அவ்வளவு நல்லவரா நீங்கள்? ஏண்டி மாமாவை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியலையா? ஓ, ரொம்ப நல்லாவே தெரியுது. இப்படி வேலையை கட் அடிச்சுட்டு என்னை சைட் அடிக்க வந்திருக்கீங்களே, இதுலேயே தெரியலையா மாமா நீங்கள் எவ்வளவு நல்லவருன்னு? அட பரவாயில்லையே, என் பாப்பாக்கும் கொஞ்சம் ரொமான்ஸ் தெரிகிற மாதிரி தெரியுது. நான் என்ன பண்ணேன்? இப்போ பீச் வாக்கில் என்ன மாமான்னு கூப்பிட்டியே? ஓ அதுவா, அது ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு. இந்த ஃப்ளோ கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. சரி மாமா, என்ன வந்ததுலேருந்து இப்படி மொக்க போட்டுனே இருக்கீங்க? வந்ததும் வந்தீங்க, எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டுன்னு போங்களேன். அடிப்பாவி, என்னை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்க. பார்க்க தான் அம்மாஞ்சி மாதிரி மூஞ்சி வச்சிருக்க. சரி எங்கே போனோம்? சாப்பிட எங்கேயாச்சும் கூப்பிட்டுன்னு போங்களேன். அதான் நான் பார்த்தேன், நீ போய் எங்கேயாச்சும் ரொமான்டிக்கான இடத்துக்கு கூப்பிட்டுன்னு போங்கன்னு சொல்லிடுவியோன்னு நினச்சேன். கரெக்டாக அப்படி சொல்லலை. பசிக்குது மாமா, காலையில் வர டைம் ஆயிடுச்சா? இதே மாதிரி தான் காலையிலையும் ஏஞ்சி மொக்க போட்டிங்க, என்னால் சாப்பிடவே முடியல. சரி வா, பக்கத்தில் இருக்கிற கேன்டீனில் ஏதாச்சும் வாங்கி தரேன். சரி மாமா, போகலாம். என்ன இந்த மனோ ஃபோனே பண்ணலை, என்ன பிடிச்சிருக்குன்னு அவங்க அம்மா கூட வந்து பொண்ணு கேட்டுட்டு போனான். அப்புறமா ஒரு ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த ஒன்றும் இல்லாத ஆஃபீஸில் அவ்வளோ வேலை இருக்கா என்ன? இந்த உதவாத கிறிஷ் பின்னாடி சுத்தமாக வேலைக்கார மாதிரி. ஃபோன் பண்ணலாம், நம்மளே ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். ஹலோ, சொல்லு மது டார்லிங், என்ன விஷயம்? அதிசயமா நீயே ஃபோன் பண்ணியிருக்க? மனோ, நான் உன் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறேன். நான் ஒருத்தி இருக்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னும் பெருசாக லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு டயலாக் அடிச்சுட்டு போனதோட சரி. அப்புறமா ஒரு ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன் நான் ஓகே சொன்ன உடனே அவ்வளோ இலக்காரமாக போயிட்டேன் நான் உனக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, கூல். ஏமா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இவ்வளவு டென்ஷன் ஆனால் உடம்புக்கு ஒத்துக்காது டார்லிங். டார்லிங் அது இதெல்லாம் போதும். எதுக்கு எனக்கு இத்தனை நாள் ஃபோன் பண்ணல? அவ்வளோ பிஸியா? ஆமாம் மது,
நானே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பயங்கர பிஸி ஆஃபீஸில். ஏன் உங்கள் பாஸ் எங்கள் ஊர் மேய போனா வரதில்லையே ஆஃபீஸ்க்கு? ஏய், ஏன் இப்படி பேசுகிறான் அவனை? ஆஃபீஸில் பயங்கர வேலை, அவங்க வீட்டில் பயங்கர பிரச்சனை. இன்னொரு விஷயம், கிறிஷுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. வாட்? என்கேஜ்மெண்ட் நிஜமாவே ஆயிடுச்சா? ஆமாம் மது, நிஜமா தான். ஒரு 2 days தான் இருக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு. யாரு? அவங்க ஃபியான்சேன்னு ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு வந்தாங்களே, அவங்களா? சச்சா, அவங்க இல்லை, இது கிறிஷோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். எனக்கு தெரியாம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் யாரு? எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கணுமா? அதான் கிறிஷோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்குவாங்கல்ல, அவங்க பேர் கூட ஸ்ரீதேவி. என்ன, அந்த பொண்ணா? அவ இப்பதானே காலேஜ் படிக்கிறா. அந்த பொண்ணு தான். இந்த பையன் நம்மளுக்கே தெரியாம அந்த பொண்ணை இத்தனை வருஷமா லவ் பண்ணியிருந்திருக்கான். என்ன மனோ விளையாடுறியா? உன் ஃப்ரெண்டுக்கு லவ்வோட ஸ்பெல்லிங்கு கூட தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பையன் நம்மளையே மெஞ்சிட்டான் தெரியுமா? லவ்னா லவ், அப்படியாப்பட்ட லவ். ஓ அப்படியா? ஆமா மது. சரி, அவங்க விஷயத்தை விட நம்ம விஷயத்துக்கு வரலாம். இன்னைக்கு எங்கன்னா வெளியே போகலாமா? இல்லை மனோ, எனக்கு லைட்டாக தலைவலிக்குது. இன்னொரு நாளைக்கு போகலாம். ஹே மது, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அதான் தலைவலின்னு சொன்னேன்ல. சரி, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க? என்னடி இன்னும் உங்க அம்மா எங்க அம்மான்னு? அத்தை எப்படி இருக்காங்கன்னு கேட்கலாம்ல. அவ்வளோ சீக்கிரம் வரல மனோ, போக போக பழகிக்கிறேன். சரி டியர், அம்மா நல்லா இருக்காங்க. எப்பவுமே உன்னை விசாரிச்சுனே இருக்குவாங்க. சரி மனோ, அப்போ நான் வைக்கிறேன். சரி மது, தலைவலின்னு சொன்னல, மாத்திரை ஏதாச்சும் எடுத்துக்கோ, காஃபி குடி, சரியாகும். இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கேன், வீட்டுக்கு போய் கால் பண்ணுறேன். சரி மனோ. என்ன இவன் எனக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கான்? அதுவும் அந்த சின்ன பொண்ணை போய் இத்தனை வருஷமா லவ் பண்ணியிருக்கானா? இதை என்னால் நம்பவே முடியலையே. ச்சே, எப்படி விட்டேன் நான்? டே கிரிஷ், என்ன அவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டியா? விட மாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன். எனக்கு கிடைக்காத நீ இனி யாருக்கும் கிடைக்கக்கூடாது, கிடைக்க விட மாட்டேன். உனக்கு நடக்க வேண்டிய என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடணும்னு நினச்சேன். உன்னோட ஃபியான்ஸை கிட்ட பேசணும்னு நினச்சின்னு இருந்தேன். பட் எப்படியும் இந்த என்கேஜ்மெண்ட் நின்று போயிடுச்சே. ஆனால் அதுக்கு பதிலாக நீ லவ் பண்ணுற பொண்ணு என்கேஜ்மெண்ட் பண்ண என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. எனக்கும் இல்லாமல் அவளுக்கும் இல்லாமல் எவ்வளோ ஒரு சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் நான் தோற்று போயிட்டேனா? அப்போனா இத்தனை வருஷமாக உன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றினே, அப்போவே உனக்கு சொல்கிறதுக்கு ஆகாதடா நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு. இந்த கல்யாணத்தை நடக்க விட்டாதானே இன்னைக்கே போய் உன்னோட எக்ஸ் ஃபியான்சியை மீட் பண்ணி 2 பேரும் இந்த கல்யாணத்தை நிறுத்த என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுறோம். உன் ஃப்ரெண்டை நான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னது நான் மனசு மாறிட்டேன்னு நினச்சிங்களா? நீ ஒரு முட்டாள், அவன் ஒரு வடிகட்டின முட்டாள். உன் ஃப்ரெண்டை வச்சு உன் கண்ணை குத்ததாண்டா அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே ஓகே சொன்னேன். அவனை சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மதுமிதா யாருன்றது இனிமே தாண்டா உனக்கு தெரியும். நீ யாரை உருகி உருகி லவ் பண்ணுறியோ அதே பொண்ணு உன்னை வேண்டான்னு சொல்ல வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா? இனி உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இவன் கூட தான் ஸ்ரீக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கணும்னு நினைக்கிறான். 2 பேரும் அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்தாலே தெரியுது. இன்னைக்கு வேணா நீங்க 2 பேரும் அவளை காப்பாத்திருக்கலாம். ஒரு நாள் வரோண்டா, அவளை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஸ்ரீ கூட நீ ஜோடியா போவ? முதல்ல உன்னதாண்டா கொல்லணும். ஏ ஸ்ரீ, எங்கடி கூப்பிட்டுன்னு போற? கேண்டீன் எங்க? இவ்வளவு தூரமாவா இருக்கு? அச்சோ வாடா, இங்கே தான் கிட்டதான், பக்கத்தில் வந்துட்டோம். ஸ்ரீ, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. உனக்காக நான் ஒருத்தன் இத்தனை காதலோட காத்துன்னு இருக்கேன். நீ என்னை விட்டுட்டு இவன் கூட போறியா? உன்னையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். இவங்க 2 பேரும் பார்க்க பார்க்க எனக்கு வெறி ஏறுது. விட்டா இவங்க 2 பேரையும் இப்பவே கொன்னுடுவேன். கார்த்திக், கூலாயிரு. நீ எதுக்குடா நீ லவ் பண்ற ஸ்ரீயை கொலை பண்ணோம்?
இவன் தானடா காரணம். இவனை தான் முதல்ல கொல்லணும். இவனால தானே அவ உன்கிட்ட பேசாம போறா. ஆமா, இவன் தான் எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது. இவனை விடவே கூடாது.